இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆரஞ்சு கலர் மணத்தக்காளியோட விதை. இது வந்து காய் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பழம். இதை தான் நம்ம விதையாக எடுக்க முடியும். சில விதைகள் வந்து செடியிலேயே இந்த மாதிரி காஞ்சிரும். அந்த காஞ்ச விதைகளை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை போட்டாலும் நம்மளுக்கு செடி வளரும். இந்த மாதிரி விதைகளை எப்படி பிரித்து எடுக்கணும்னா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்படி பண்ணும்போது தனியாக விதை வரும். விதை ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, நமக்கு இந்த தொலி மட்டும்தான் தனியாக பிரியும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததை நம்ம இந்த பாட்டிலில் சேவ் பண்ணி வைக்கணும். இந்த பாருங்கள், தனியாக விதை தனியாக, தொலி தனியாக பிரியுது, தெரியுதா? இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஒன்று விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்ல அதிகமாக விதை வருது பாருங்கள். ஒன்று விடாமல் பிசைஞ்சுக்கோங்க. அது முழுசாக இருந்தால் விதைகள் தனியாக பிரிஞ்சு வராது. அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இதை அப்படியே இந்த தண்ணியோடையே சேர்த்து இதில் ஊற்றி வச்சுக்கணும். கீழே விதை அதிகமாக இருக்குது. இது இதில் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு நாளைக்கு இதை இப்படியே கவர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 2 நாள் கழித்து எடுத்து பார்த்தா விதை தனியாக பிரிஞ்சிருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ.